இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய இடத்துல மூட்டு தேய்மானம் அப்படின்னு சொல்றாங்க. மூட்டு தேய்மானம்னா என்னங்க? மூட்டு வந்து தேஞ்சு, கரைஞ்சு சின்னதா போயி ஒரு 10 வருஷமா மூட்டு தேய்மானம் இருந்தா, மூட்டு என்ன சின்னோண்டா போயிடுமா? அப்படிலாம் கிடையாதுல்ல. மூட்டு அதே சைஸ்ல தான் இருக்கு. அதாவது எலும்பு வந்து ரொம்ப மிக கடினமான ஒரு பொருள். அது வந்து அவ்வளோ சீக்கிரத்துலலாம் தேயாதுங்க. அது ஒரு எலும்புக்கு இன்னொரு எலும்புக்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா, மஜ்ஜை போன்ற திரவம் இருக்கும். சரிங்களா? அந்த திரவம் வந்து ஒண்ணு ட்ரை ஆகும். அதாவது வறண்டு போகும். அல்லது வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கரைஞ்சு போகலாம். ஓகேவா? இது மாரியான ஒரு சில பிரச்சனைகள் இருக்கு. இல்ல அந்த திரவத்தில வந்து பார்த்தீங்கன்னா, டேமேஜ் ஆகி அ கொஞ்சம் வீக் ஆகலாம். ஓகேவா? இதில என்ன ஆகும்னா, அந்த திரவம் வந்து கரைய கரைய அல்லது ட்ரை ஆக இந்த 2 எலும்பும் வந்து பார்த்தீங்கன்னா, உரசும். சரிங்களா? உராய்வு ஏற்படும். இந்த உராய்வ தான் நம்ம தேஞ்சுகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றோம். தேய்றதுக்கும், உரசுறதுக்கும் நெறைய வித்தியாசம் இருக்கு. சரிங்களா? அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மூட்டு தேய்மானம் அப்படிங்கிற வார்த்தையே தப்பு. மூட்டு 2 உரசுது. உரசுறதுனால ஏற்படக்கூடிய வலி